ராமாயண காவியத்தில் ராம சேவகனாக ராம தூதுவனாக எதையும் சாதிக்க வல்லமை பெற்றவராக இருக்கக்கூடிய வாயு புத்திரன் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயனுடைய அவதார ஸ்தலம் இந்த ஸ்தலம். ஸ்ரீ ஆஞ்சநேயா ஆனந்த யோகமூர்த்தி தேடியே உன் திருப்பாதங்கள் சரணடைந்தோ சந்தனம் வெண்ணை ஏற்று அருள் மணக்க வந்து வல்லமையாவும் தந்தருள்வாய் எங்கள் வாயு குமாரா. கிஷ்கிந்தா காண்டத்திலே ராமாயணத்திலே இந்த பகுதி மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த பகுதிக்கு ராமச்சந்திரமூர்த்தி எழுந்தருளிய பொழுது அவர் சுக்ரீவனை சந்திக்கின்றார், அனுமனை சந்திக்கின்றார். இந்த சம்பவங்கள் எல்லாம் கம்பராமாயணத்திலும் சரி வால்மீகி ராமாயணத்திலும் மிக விரிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அஞ்சனை என்று சொல்லக்கூடிய ஆஞ்சநேயருடைய தாயார் இங்கே 7000 வருடம் தவம் இருந்து சிவபெருமான் பிரத்யட்சமாக காட்சியளித்து, அஞ்சனையின் குருநாதர் மதங்கமா முனிவர் அவருக்கு சில மந்திரங்களை சொல்லி இந்த தவத்திற்கு ஆலோசனை கூறினார். இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க வல்ல சாகா வரம் பெற்ற உக்ரமாக, அதே நேரத்திலே பிராமணர்களைப் போல சாந்தமாக, தனக்கென எந்த காரியத்தையும் செய்து கொள்ளாமல் பிறர்க்கென சேவை செய்யக்கூடிய ஒரு சாத்வீகமான நல்ல புத்திரன் வேண்டும் என்பது அந்த அம்மையாருடைய வேண்டுதல். 7000 வருடம் தவம் செய்த பிறகு கைலாயத்திலே இருந்து இறைவன் ஒரு பிரசாதத்தை வாயு பகவானிடம் கொடுத்தனுப்பி அந்த பிரசாதத்தை அஞ்சனாதேவி உட்கொண்டு அதன் பிறகு அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயன் இங்கே அவதாரம் செய்திருக்கிறார். அவர் சுயம்புவாக இங்கே எழுந்தருளியிருக்கிறார். இந்த பகுதி முழுக்கவே ரொம்ப விசேஷமான பகுதி. வாலி, தாரை, சுக்ரீவன், ஆஞ்சநேயன், அங்கதன், இப்படி நம்முடைய கிஷ்கிந்தா காண்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இடம்பெற்ற மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த பகுதியிலே மாத்வபீட சம்பிரதாயம், மாத்வர் அவருடைய குரு வழி வந்த 9 பேர் இங்கே நவ பிருந்தாவனம் இந்த பகுதியில் இருக்கிறது. அதில் வியாசராயர் அவர்தான் இந்த துங்கபத்ரா நதிக்கரையில் முதல் ஹிந்து சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார். ஹரிராயர், புக்கராயர் என்ற 2 பேர்த்த வச்சு ஹிந்து சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பூமி, ராமாயணத்தோடு தொடர்புடைய பூமி. இந்த பூமியிலே இப்பொழுது துங்கபத்ரா நதி புஷ்கர புண்ணிய காலம். இந்த புஷ்கர விழா இங்கே ஏற்பாடாகி இருக்கிறது. அதிலே பங்கெடுத்துக் கொள்கின்ற பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. காஞ்சி மகா சுவாமிகள் அருளோடு தொடர்ந்து இந்த புஷ்கர விழாக்கள் நாடு முழுக்க மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி வருகின்றன. அனைவருக்கும் புஷ்கர பகவானின் அருளும் ஆஞ்சநேயருடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும். சென்னை மாநகரத்தில் வீசுகின்ற புயல், அந்த அபாயம் தவிர்க்கப்பட வேண்டும். அதற்காக இங்கே பிரார்த்தனையும் சங்கல்பமும் செய்யப்படும்.